அமெரிக்காவில் 19ஆம் நூற்றாண்டுல டட்லி டேங்க் என்று ஒரு மறுமலர்ச்சி ஊட்டும் பிரசங்கியார் ஒருவர் இருந்தாரு. அவர் தேவனை பற்றி ஒவ்வொரு ஆலயங்களிலும் சென்று பிரசங்கங்கள் செஞ்சு வந்தாரு. அவருடைய அப்பா ஒரு ரிட்டையர்டான ரெவரண்டாக இருந்தாரு. ஸோ டேங் அவர்களை அவருடைய 28வது வயதிலேயே அனைவரும் சேர்ந்து ஒரு ரெவரண்டாக ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பிலடெல்பியாவில் அவர் நிறைய ஊழியங்கள் செஞ்சு வந்தார். அவர் ஒரு வலுவான கோட்பாடுகளை பற்றியும் அடிமைத்தனத்தை பற்றி எதிர்த்தும் பிரசங்கங்கள் செஞ்சு வந்தார். அதை நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம இருந்தது. அதனால அவர் அந்த ஆயர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு கேட்டுக்கொள்றாங்க. அவரும் அந்த பதவியிலிருந்து விலகிடுறாரு. அதன் பிறகு அவர் அவருடைய ஊழியத்தை கவர்னன்ட் சர்ச் என்ற சபை மூலமா செய்யறாரு. அந்த சமயங்கள்ல அவர் YMCAவுக்கும் போய் அங்கேயும் தன்னுடைய சேவையை அவர் செய்யறாரு. அவருடைய பிரசங்கங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருந்தாங்க. ஒரு முறை அவருடைய பிரசங்கத்துல ஒரு 1000 ஆண்கள் மனம் மாறி தேவனை ஏற்றுக்கொண்டதாய் ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த பிரசங்கத்துல அவர் தேவனை பற்றி அனைவருக்கும் சொல்லுவதை விட ஒரு பெரிய கடமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை செய்ய தவறினால் என்னுடைய வலது கை என்னை விட்டு துண்டிக்கப்படுவதே மேல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது ஒரு தீர்க்க தரிசனமாக அமைந்துடுது. அவர் கொஞ்ச நாள்ல ஒரு சோகமா ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்துல இருக்கும் பொழுது அவர் ஒரு தவறுதலா சோளா இருக்கிற மிஷின்ல தன்னுடைய கையை விட்டுறாரு. அப்ப அந்த கை சிதைஞ்சு போயிடுது. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அந்த கை இன்ஃபெக்ஷன் ஆகி அதை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது. அந்த வழியில அவர் ஒரு மரண படுக்கைக்கே அவர் போயிடுறாரு. அந்த சமயங்கள்ல அதிகமா அவர் இயேசுவுக்காக எழுந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருந்தாரு. அவருடைய கடைசி பிரசங்கத்திலும் கூட தேவனுக்காக எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியா அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய தந்தையான அந்த ரிட்டையர்ட் ஆயரை கூப்பிட்டு நீங்க இயேசுக்காக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லணும். நான் சொன்னதா என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய விசுவாசிகளுக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அவர் இறந்து போயிடுறாரு. அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பாஸ்டரும் அவருடைய நண்பருமான டாக்டர் ஜார்ஜ் அவர்கள் இந்த வார்த்தைகளை யோசித்து பார்த்து ஒரு பாட்டை எழுதுறாரு. அந்த பாடல் தான் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்ற பாடல். தமிழில் இயேசுவுக்காக நில்லும் சிலுவை வீரர்கள் என்ற ஒரு பாடல். டேங் அவர்கள் இறந்த பிறகு டாக்டர் ஜார்ஜ் அவர்கள் அடுத்த ஓய்வு நாளில் இந்த பாடலை பாடி காமிக்கிறாரு. நிறைய பேருக்கு இந்த பாடல் ஒரு மறுமலர்ச்சியூட்டும் பாடலாக அமைந்துள்ளது. இன்றைக்கும் நிறைய வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் உறுதியாக நிற்பதற்கும் இந்த பாடல் அமைந்துள்ளது. ஆமீன்.